தமிழ்நாட்டோட நவீன சிற்பி கலைஞர் கருணாநிதிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி இருந்த அந்த குடிசை பகுதியெல்லாம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் ஆரம்பித்து இப்படி கோபுரங்கள் ஆக்குனது கலைஞர் தான். அது மட்டும் இல்லைங்க, 1900 தொடர்ந்து வந்த அந்த கைரிக்ஷா கலாச்சாரத்தை ஒழித்தது கலைஞர் தான். பக்தவச்சலமோ காமராஜருக்கோ ராஜாஜிக்கோ அந்த சிந்தனை வரல. ஏன்னா தமிழ்நாடு நவீன மாகாணங்கிறது அவரோட எண்ணம். குஜராத்லாம் இன்னும் கூட அந்த கை ரிக்ஷா இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அச்சுக்கூடம் வச்சிருந்துச்சு. அங்கே தான் மாநில அரசுகள் எல்லாமே போய் வாங்கணும். கோயம்புத்தூரில் ப்ரெஸ் காலனி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி அதையெல்லாம் மாற்றி எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு சிக்கல் வரும்னு சொல்லி அவர் தான் தொலைநோக்கு பார்வையோட தமிழ்நாடு பாடநூல் கழகம்னு ஒன்று ஆரம்பித்தார். அதனால தான் நம்மளால் இன்றைக்கி கல்வித்துறையில் நினச்சதை சாதிக்க முடியுது. இல்லைனா இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த 11th ஃப்ரீ பாஸையெல்லாம் நம்மளால் செஞ்சுருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இந்தியாவிலேயே முதல்ல சிந்தித்த மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி. இதெல்லாம் மறக்க முடியுமா நம்மளால்? இன்றைக்கி தமிழில் அர்ச்சனை பண்ணணும், தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கிறாங்க. அதுக்காக தமிழர்களையும் பூசாரியாக்குனது கலைஞர் தான்.